வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறுன்னு சுவையாக இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அங்கே கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செய்கிற தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 3 பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணி அதில் தோல் நீக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோஸை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஹாட் பாயிலிங் வாட்டரில் பாயில் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் கரெக்டாக 2 minutes நல்லா பாயில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம பொட்டேட்டோஸ் இப்போ குக் ஆகிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் 2 சிட்டிகை அளவு ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க ஆரிகானோ கிடைக்கலனாலோ இல்லைனா இதோடைய மனம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதுக்கு மாறாக நீங்கள் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டா கூட மனம் பிரமாதமாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மீடியம் திக்னஸில் உள்ள பேட்டராக கரைச்சிக்கலாம். இப்போது இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பொட்டேட்டோவை எடுத்து பேட்டரை டிப் பண்ணி எக்ஸஸ் பேட்டர் இல்லாத மாதிரி நல்லா உதறி விட்டு இதை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நல்லா பொன்னிறமாக மொறுன்னு வந்துடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பொட்டேட்டோஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பொட்டேட்டோஸையும் நல்லா மொறுன்னு பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பிஞ்ச் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டும் பொட்டேட்டோவும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சுவையான, சுலபமான, நல்லா மொறுன்னு மணமாக இருக்கக்கூடிய பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வெஜ்ஜஸ் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்து அடுத்து ஒரு 15லேருந்து 20 நிமிடம் வரைக்கும் நல்லா மொறுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.